நித்தியமானவரப்பா. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே துதிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும் பொழுது ஆண்டவரே அப்பா, எத்தனை மகிழ்ச்சி ஆண்டவரே. நீர் நல்லவரப்பா, நீர் சிறந்தவர் ஆண்டவரே. வரும் எல்லாரும் சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென், ஆமென். தலைமுறை தலைமுறைக்கும் உம் புகழ்
பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் எவ்வளவு உன்னதர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பரிசுத்தர் ஆண்டவரே அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கிருபை பெற்றிருக்கோம், நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து உமக்கு ஆராதனை செலுத்தியிருக்கிறோம். உடைய பிரசனத்துக்காக நன்றி. அன்பின் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Good morning, church. திருச்சபையே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம், ஸ்தோத்திரங்கள். It's good to speak to you this morning, this blessed Sunday. இந்த ஆசீர்வாதமான நாளிலே உங்களோடு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. This couple of weeks we've been hearing a lot of death in the Christian world. இந்த சமீப காலத்தில் சில வாரங்களாய் நம்ம நிறைய பரிசுத்தவான்கள் மரிக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். This week, famous apologist Ravi Zacharias passed away. ஒரு பிரபலமான தேவ ஊழியக்காரர் டாக்டர் ரவி ஜக்கரியாஸ் மரித்து போனார். He was the world leading apologist. அவர் உலகத்திலே ஒரு தலை சிறந்த ஒரு என்ன சொல்ல அப்பாலஜிஸ் என்று சொல்லும்போது சத்தியத்துக்காக அவர் எதிர்த்து நிற்கிறவர். He was 74. அவருக்கு வயசு 74. Then also this week we heard that one of another great saint in India, James Sandosham, also passed away. இன்னொரு செய்தி, இந்த வாரம் பிஷப் ஜேம்ஸ் சந்தோஷம் அவர்களும் மரித்து போனார். Great man of God in India. இந்தியாவில் ஒரு பெரிய தேவ ஊழியக்காரர். And then just this morning we heard that one of the great Bible teachers in the UK, David Pawson, also passed away. இன்றைக்கு காலையில் நாம் கேள்விப்படுகிறோம், இங்கிலாந்து தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு போதகர் அவர் மரித்து போனார். அவர் பேர் டாக்டர் பால்சன், டேவிட் பால்சன். And he was 90 years old. அவர் 90 வயசு. A great Bible teacher. ஒரு சிறந்த வேத பண்டிதர். A couple of weeks ago we heard that Bishop Robert Judah Paul, who's one of the pioneers of street ministry in Malaysia, he passed away. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நாம் கேள்விப்பட்டோம், பிஷப் டாக்டர் ராபர்ட் ஜுடா பால் தெரு பிரசங்கம் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவரும் மரித்து போனார். Okay. So what we see, I don't know whether you can connect the dots, is that we see a lot of saints over the past few weeks going back to the Lord. இந்த சில வாரங்களில் இப்படியாய் பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைவதை நம்ம பார்க்கும்போது ஏதோ நம்ம காண முடிகிறது. Okay, all these people they have established a strong ministry over the years. இவரெல்லாம் சில காலங்களாக, சில வருஷங்களாக நல்ல பலத்த ஊழியங்களை செய்திருக்கிறாங்க. Done something great for God. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. And now we don't know, God has taken them back. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவங்களெல்லாம் அழைத்து கொண்டார். So one by one we are hearing, we see men of God going away. நம்ம இப்படியாய் கேள்விப்படுறோம் பாருங்க, ஒருத்தராக தேவ ஊழியக்காரர்கள் மரித்து போறாங்க. Those who have served that generation. யாரெல்லாம் அவங்களுடைய காலத்துக்கு ஊழியம் செய்தார்களோ. I believe that there is a change in the season of God. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம்னாக்க தேவனுடைய காலங்களில் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. God is doing something new. தேவன் ஏதோ ஒரு புது காரியம் செய்கிறார். As we look at this, what is happening with this COVID-19. இந்த COVID-19ல சில காரியங்கள் நடக்கிறது, அதை நம்ம பார்க்கிறோம். We never saw the world like this before. நம்ம உலகத்தை இந்த மாதிரி விதத்தில் நம்ம பார்க்க கிடையாது. We never saw the economy of the world coming to a standstill. உலகத்தினுடைய பொருளாதாரம் அப்படியே ஒரு நிறுத்துற நிலைக்கு வந்திருக்கிறது. We never saw churches across the world not being allowed to meet. உலகமெங்கும் திருச்சபைகள் இவ்விதமாக ஒன்று கூடி வருவதற்கு முடியாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. Never seen travel between nations being stopped. பிறகு நாம் பார்க்கிறோம், ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போகுவதற்கு நிறுத்தப்படுகிறது. Okay, we in our own small coconut shell, we cannot travel between states. இன்றைக்கு நாம பாருங்க, ஒரு சிறு விதத்தில் காணப்படுகிறோம். ஒரு
மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நாம் போக முடியாது. Before this, couple of weeks ago, we could not travel beyond 10 kilometers of our house. சில நாட்களுக்கு முன்னாக 10 கிலோமீட்டருக்குள்ளாக தான் நம்ம இருக்கணும். அதுக்கு அந்த நம்ம போக முடியாது. Now we cannot travel between states. இப்போ பாருங்க, ஒரு மாநிலம் பேராக்ல இருந்து ஸ்லாங்கூருக்கு நம்ம போக As முடியாது. you look at the nations, all the nations are at a stop. தேசங்களை நம்ம பார்க்கும்போது எல்லாம் அப்படியே ஒரு முற்றுப்புள்ளிக்கு We வந்திருக்கு. cannot travel between nations. ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம கடந்து போக So முடியாது. something different is taking place. ஆகினால ஏதோ ஒரு வித்தியாசமான காரியம் நடக்குது. God is doing something new. தேவன் ஒரு புது காரியம் செய்கிறார். A new season is coming. ஒரு புதிய காலம் வந்து கொண்டிருக்கு. The question you must ask, what is God doing? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவர் என்ன செய்கிறார்? Saints of God are going off. பரிசுத்தவான்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க, மறைந்து கொண்டிருக்கிறாங்க. What is God doing now? தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார்? What is going to happen? என்ன நடக்க போகுது? Are we prepared to be in the plan of God? நாம் தேவனுடைய திட்டத்தில் இருக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். Okay, I just titled this sermon today, In Season with God. இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பானது தேவனுடைய காலத்தில், Being in season with God. தேவனுடைய சமயத்தில் இருப்பது. God does not change, தேவன் மாற மாட்டார். but seasons change. ஆனால் காலங்கள் மாறலாம். And if we join hands with God, நாம் தேவனோடு நம்முடைய கைகளை கோத்துக் கொள்வோமானால் we can go through the different seasons being victorious. நாம் எத்தனை காலங்கள் வந்தாலும் மாறினாலும் நம்ம வெற்றிகரமாய் நம்ம கடந்து போக முடியும். Because God knows what is going to happen. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. And He has a plan for every season. அவர் எல்லா காலத்துக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். He has a plan for 4,000 years ago. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் ஒரு திட்டம் He had வைத்திருந்தார். a plan 2,000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திட்டம் He has a plan வைத்திருந்தார். for today. இன்றைக்கு ஒரு திட்டம் He வைத்திருக்கிறார். has a plan for next year. அடுத்த வருஷத்துக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Seasons may change, காலங்கள் மாறலாம். but if you are in season with God, நீங்கள் தேவனுடைய காலங்களிலே நீங்கள் இசைந்திருப்பீங்கன்னா then we won't have much of a trouble moving on. நாம் கடந்து போறதுக்கு பிரச்சனை வராது. This morning I just want to look at the book of Numbers. நம்ம என்னாங்க புத்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. Okay, chapter 20. 20ஆம் அதிகாரம். As I was speaking about death, மரணத்தை குறித்து இன்றைக்கு நான் பேசும்போது it's not only older people that are dying. வயசானவங்க மாத்திரம் மரிக்கிறது இல்லை. Okay? Also, just 2 days ago, a friend of mine was 30 years old. 2 நாட்களுக்கு முன்பாக அவருடைய நண்பர் ஒருவர் 30 வயசு கூட ஆகல, அவர் மரித்து போயிட்டார். Just fainted while hiking. எக்ஸசைஸ் பண்ணும்போது அவர் மயக்கப்பட்டு விழுந்து செத்து போனார். Okay, a very fit guy. சரீரப்பிரகமா நல்ல பலசாலியா, Prime of his life. வாலிப பருவத்தில் இருந்தார். Don't know why. ஏன் தெரியாது. Okay, so that does not come. I'm not saying that only older people are going off. வயசானவங்க மாத்திரம்தான் சாகுறாங்க, மரணம் வராதுன்னு சொல்லல. It can happen to any one of us. நமக்கு எல்லாருக்கும் இது நேரிடலாம். We cannot be too confident of the state of our bodies. நம்முடைய சரீர சுகநிலையை வைத்து நம்ம ரொம்ப நம்பிக்கையா இருக்க We முடியாது. cannot be confident of our age. நம் வயதை வைத்து நம்ம நம்பிக்கையா இருக்க முடியாது. That I'm young. நான் வாலிபனா இருக்கிறேன். It can happen to any one of us. யாருக்கும் நமக்கும் நடக்கலாம். Because God is in control. என கர்த்தர் ஆளுகை செய்கிறார். If He calls us back, அப்படி கர்த்தர் நம்மளை அழைப்பாரானால் then we have to go. நாம் போக வேண்டும். He feels our time is done. நம்முடைய நேரம் முடிந்ததென்று சொல்லி அவர் அழைத்தால் நம்ம போக வேண்டும். Okay, it's either you have fulfilled your task, okay, come home. நீங்க உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிட்டீங்க, வான்னு சொன்னா நம்ம போறோம். Or you will never fulfill your task, come. அல்லது உங்களுடைய கடமைகளை இன்னும் நிறைவேற்றல, வான்னு சொன்னா நம்ம போறோம். You will never fulfill it. நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க. Say matter. That's what it means. You will never do it, so come home. உங்களுடைய கடமைகளை நீங்க செய்ய மாட்டீங்க, அதனால வான்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிறோம். Okay, we don't know. தெரியாது. That comes on these two ways. ஆகிய அந்த ரெண்டு விதங்களே வரலாம். When God says time's up. ஆண்டவர் சொல்றார், சரி போதும்பா வான்னு சொல்றார். Okay, so as I look at we look at Numbers 20. ஆகிய என்னாகும் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது we're looking at verses 1 to 13. வசனங்கள் 1 ல இருந்து 11 வரைக்கும் நம்ம இங்க பார்க்கலாம். Okay, I'll just read that to you. வாசிக்கிறார். Verse 1, and the people of Israel, the whole congregation, came into the wilderness of Zin in the first month, and the people stayed in Kadesh. And Miriam died there and was buried there.
Now there was no water for the congregation, and they assembled themselves together against Moses and against Aaron. And the people quarreled with Moses and said, "Would that we had perished when our brothers perished before the Lord. Why have you brought the assembly of the Lord into this wilderness, that we should die here, both we and our cattle? And why have you made us come up out of Egypt to bring us to this evil place? It is no place for grain or figs or wines or pomegranates, and there is no water to drink." Then Moses and Aaron went from the presence of the assembly to the entrance of the tent of meeting and fell on their faces. And the glory of God, of the Lord, appeared to them. And the Lord spoke to Moses, saying, "Take the staff and assemble the congregation, you and Aaron your brother, and tell the rock before their eyes to yield its water. So you shall bring water out of the rock for them, and give drink to the congregation and their cattle." Moses took the staff from before the Lord as he commanded him. Then Moses and Aaron gathered the assembly together before the rock, and he said to them, "Hear now, you rebels, shall we bring water for you out of this rock?" And Moses lifted up his hand and struck the rock with his staff twice, and water came out abundantly. And the congregation drank, and their livestock. And the Lord said to Moses and Aaron, "Because you did not believe in me to uphold me as holy in the eyes of the people of Israel, therefore you shall not bring this assembly into the land that I have given them. These are the waters of Meribah, where the people of Israel quarreled with the Lord, and through them he showed himself holy." என்னாகும் 20ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்திலே சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்க பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, "எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்துல எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன?" என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலிலே போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. அங்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, "நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய்" என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, "கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா?" என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகஜங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, "இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை" என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மெரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. Shall we pray? ஜெபிப்போம். Heavenly Father, this morning we ask you to speak into our lives. பரலோக பிதாவே, இந்த காலவெளியில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். Your word will come and bear fruit in us. உம்முடைய வார்த்தை வந்து எங்களுடைய வாழ்க்கையில கனி கொடுக்க உதவி செய்யும். Help us to understand what you are trying to speak. நீர் என்ன பேசுகிறீர் என்பதை ஆண்டவர் நாங்கள் விளங்கி புரிந்து கொள்ள கிருபை தாரும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். For 40 years, for the people of Israel, they wandered in the desert. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷங்களாய் வனாந்திரத்திலே சுற்றித் திரிந்தார்கள். This is because of their rebellion against God. இது காரணம் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள்
எதிர்த்து நின்றதுனாலே. The issue was they refused to enter the land of Canaan. கானான் தேசத்துக்குள்ளாய் ஆண்டவர் போகச் சொல்லும்போது அவர்கள் போக மறுத்தார்கள். Some leaders had instigated them and saying, no, we will die there. ஒரு சில தலைவர்கள் அவர்களுக்குள்ளாக நம்ம அங்கே போகணும், செத்து போகணும்னு சொன்னாங்க. The Canaanites are bigger than us. கானானியர்கள் நம்மளை காட்டிலும் மிக பெருசா இருக்கிறாங்க. So they refused to go in. ஆகினாலே உள்ளுக்கு போவதற்கு மறுத்தாங்க. And they questioned Moses. ஆகின மோசே என்ற கேள்வி கேட்டாங்க. Do you want us and our children to die? நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் மரிக்கணும்னு சொல்லி நீங்க எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களா? God called that act rebellion. தேவன் இவர்களுடைய செய்கையை முரட்டாட்டம் என்று சொன்னார். And he sentenced every one of that generation, adult of the generation, to 40 years of wandering. ஆகினாலே அந்த சமயத்தில் இருந்த சந்ததியின் பெரிய மக்கள் எல்லாரும் அவர்கள் மரிக்க ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். From 20 years old and above. 20 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் அங்கே மரித்து போவாங்க. In the desert itself. வனாந்திரத்திலே அவங்க செத்து போவாங்க. And what we see in the beginning of this verse, ஆகினாலே இந்த வசனம் துவக்கத்தில் நாம் பார்க்கிறோம். It's at the first month of the 40th year. 40ஆம் வருஷத்தின் முதல் மாதத்திலே. So at the beginning of the final year of wandering. அதாவது அவங்க சுற்றித் திரிந்த 40 வருஷங்கள் அந்த கடைசி வருஷத்தின் முதல் மாதத்திலே they come to a place called Kadesh. காடேஷ் எனப்படுகின்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. Kadesh was the same place where 40 years ago the previous generation rebelled against God. அதாவது இந்த காதேஷ் எனப்படுகின்ற இடம் 40 வருஷத்துக்கு முன்பாக கலகம் பண்ணின அந்த ஜனங்கள் அந்த இடத்துக்கு தான் முதல்ல வந்தாங்க. Now they're returning to that place. மறுபடியும் 40 வருஷம் கழித்து அதே காடேஷ் இடத்துக்கு வராங்க. After 40 years. 40 வருஷத்துக்கு பிறகு வராங்க. Kadesh is at the border between the desert and the land of Canaan. அதாவது காடேஷ் என்பது அந்த வனாந்திரத்துக்கும் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கும் அது வந்து எல்லையா இருந்தது. By then most of the previous generation had already died. இதுல நம்ம பார்க்கிறோம்னாக்கா முன்பு சந்ததியா இருந்த மக்கள் எல்லாம் பாருங்க மரித்து போயிட்டாங்க. There were only 5 that remained. 5 பேர் தான் உயிரோடு இருந்தாங்க. Moses, Aaron, Miriam, Joshua and Caleb. அதாவது மோசே, ஆரோன், மிரியாம், காலேப், யோசுவா. God already promised that Joshua and Caleb will enter the promised land. ஆண்டவர் ஏற்கனவே அவர் வாக்கு செய்தாரு. காலேபும் யோசுவா மாத்திரம்தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக நுழைவாங்க. Okay, Joshua and Caleb were about 40 plus, around 40s in that அந்த time. நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா காலேபும் யோசுவாவும் ஒரு 40 வயசா இருந்தாங்க. The other 3, Aaron, Moses and Miriam were all the oldies. அதாவது மோசே, ஆரோன், மிரியாம் இவங்கெல்லாம் பழைய மக்கள். They were 80s when the order came. அந்த உத்தரவு வரும்போது அவர்கள் 80 வயதா இருந்தாங்க. Okay, now 40 years later, 40 வருஷத்துக்கு பிறகு only left Moses, Aaron and Miriam. அதாவது மோசே, ஆரோன், மிரியாம் மட்டும்தான் மீதி So இருக்காங்க. at the first verse we hear that Miriam passed away. முதல் வசனத்துல பார்க்கிறோம் மிரியாம் செத்து போகிறார். So now left 2. இப்போ 2 பேர் தான் மீதி இருக்காங்க. Moses and Aaron. மோசேயும் ஆரோனும் தான். And they have come to the border. இப்பொழுது அந்த எல்லைக்கு வந்திருக்காங்க. And God brings a test. ஆண்டவர் அங்கே வந்து ஒரு பரீட்சை கொண்டு வருகிறார். To Moses and Aaron. மோசேக்கும் ஆரோனுக்கும். So they come back to the same place, Kadesh. அதே இடத்துக்கு தான் ஆண்டவர் கொண்டு வராரு. And the new generation of the Israelites began to murmur. புதிய சந்ததி அந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம் அவங்க வந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. All this while 39 years they kept quiet. இந்த 39 வருஷங்கள் இவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்க. Okay, we are not told much about what happened in that 39 years. அந்த 39 வருஷம் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. But now they've come back to the same place, Kadesh, and they begin to murmur again. இப்பொழுது காடேஷ் என்னும் இடத்துக்கு மறுபடியும் வராங்க. அங்க மறுபடியும் அவங்க முறுமுறுக்குறாங்க. Why? Because they ran out of water. ஏன்னா அவங்களுக்கு வந்து தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. And they begin to accuse Moses. மோசே குற்றம் சாட்டினாங்க. Did you bring us here to die? எங்களை இங்க சாக அடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க. Moses brings the issue up to God. பிறகு என்ன செய்றார் மோசே இந்த விஷயத்தை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வரார். And God tells him, speak to the rock. அப்பொழுது ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றார், நீ கற்பாறையை பார்த்து பேசுன்னு சொன்னார். Previously 40 years ago when another issue of water came, God told him to strike the rock. முன்பு இதே மாதிரி 40 வருஷத்துக்கு முன்பாக இந்த ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் வந்து அந்த தடியை எடுத்து அடிக்க சொன்னார். Water came out.
தண்ணி வந்துச்சு 40 years ago. 40 வருஷத்துக்கு Now 40 years later, God is saying, speak to the rock. இப்ப 40 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார் அந்த கற்பரை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. But Moses is overwhelmed with anger. ஆனா இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா மோசேக்கு கோபம் கடுமையா இருந்துச்சு. Because 40 years ago, they were not allowed to go into the land. 40 வருஷத்துக்கு முன்பாக அந்த தேசத்துக்குள்ளாக போகக்கூடாதபடிக்கு தேவன் தடை பண்ணினார். Because they disobeyed God. ஏன்னா அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. So he was overwhelmed with anger. ஆகினால இப்பொழுது நம்ம பார்க்கிறோம் பாருங்க, கோபத்தினால் நிறைந்திருக்கிறார். Because he was overwhelmed with anger, he disobeyed God. கோபத்தினால் நிறைந்திருப்பதனாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். And he hit the rock. மோசே என்ன செய்றாரு? அந்த கற்பாறையை பார்த்து அடிக்கிறார். I've mentioned this before, that it's not just one strike but many strikes. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவர் ஒரு தடவை அடிக்கல, பல தடவை அடிச்சாரு. See, Moses, in his anger, he was still in 40 years before. இங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மோசே தன்னுடைய கோபத்தினாலே அவர் 40 வருஷத்துக்கு முன்பாக போனார். Okay, his mind is still stuck in 40 years ago. அவருடைய மனது பாருங்க 40 வருஷத்துக்கு முன்பாக இருந்த அந்த சம்பவத்துல இருக்கிறாரு. And he struck the rock like 40 years ago. ஆகையினால அந்த 40 வருஷத்துக்கு முன்பாக அந்த கற்பாறையை பார்த்து அடித்தது போல அதே போல அடிக்கிறார் இப்பொழுது. Sometimes in our stress or anger, we cannot understand what God is speaking to us. சில சமயத்தில் நம்முடைய கோபத்தினாலே அழுத்தத்தினாலே என்ன செய்யறோம்னாக்கா நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, நம்ம செய்ய முடியாது. So Moses was in that situation. மோசே அந்த நிலையில இருந்தார். And but what we see is God took offense at what Moses did. நம்ம இங்க பார்க்கிறோம், மோசே செய்த காரியத்தை தேவன் அதை பெருசா எடுத்தார். To Moses may seem a small thing. மோசேக்கு அது சின்ன ஒரு அற்பமான ஒரு. To us also it may seem a small thing. நமக்கும் அது ஒரு அற்பமான காரியமா இருக்கலாம். So he just struck the rock. அவர் என்ன செய்றார் பாருங்க, அந்த கற்பாறையை அடிக்கிறாரு. But for God it's a big thing. ஆனா ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய காரியமா இருக்குது. Because of what Moses did, மோசே அது செய்தது நிமித்தமாக God said you and Aaron are not going to enter the land. ஆண்டவர் சொல்றார், நீயும் ஆரோனும் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளாக நுழைய போகிறது இல்ல. That sentence, ஒரு மரண தண்டனை. you're not going to enter. நீங்க நுழைய போறது இல்ல. Okay, and what we read is in verses that same chapter in verse 28, we see Aaron had to pass on his duties to his son. இதே அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஆரோன் தன்னுடைய கடமைகளை தன்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தது. God said, Aaron, you're going to die. ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொன்னாரு, ஆரோன் நீ சாக போற. Pass on your duties to your son. உன்னுடைய பொறுப்பை உன்னுடைய மகனுக்கு ஒப்புக்கொடுன்னு சொல்றாரு. And you will go to the mountain where you will die. நீ மலைக்கு போய் ஏறி அங்க நீ சாக போறன்னு சொன்னாரு. Okay, in Deuteronomy 34, உபாகமம் 34 அதிகாரம், which is also a short time after this, இதிலிருந்து அதுக்கு ஒரு குறுகிய காலம், we read that Moses also was told to pass on his duties. மோசேயும் தன்னுடைய கடமைகளை பொறுப்பை ஒப்படைக்க சொல்லப்பட்டது. To Joshua, யோசுவாவுக்கு கொடுக்க சொன்னார். God said, go to the mountain, there you will die. அப்புறம் ஆண்டவர் சொல்றார் மோசேட்ட, நீ மலை மேலே ஏறி போ, அங்க நீ சாகு. See, at that moment both of them were given a death sentence. அங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. They were Moses was 120 years old. மோசே 120 வயது. Aaron was 123. ஆரோன் 123 வயது. At that time, the Bible tells us that in 34 and Deuteronomy 34 that Moses' eyes were still very good. அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா உபாகமம் 34 உபாகமம் 34 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, அங்கே மோசே சாகும்போது அவருடைய கண்ணு எந்த விதத்திலும் மங்கி போனதும் இல்லை. His strength was still there in his body. அவருடைய சரீரத்தில் அந்த பலன் இன்னும் இருந்தது. He could live on for another 30-40 years. இன்னொரு 30-40 வருஷம் இருந்திருக்கலாம். But at that moment God said you're going to die. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ சாக போற. See, just picture the whole story. இந்த சம்பவத்தை, இந்த கதையை அப்படியே நீங்க படமாக வர்ணித்து பாருங்களேன், நினைச்சு பாருங்க. At the age of 80, 80 வயதுல God called Moses. மோசே அழைக்கிறாரு. Says, lead my people out of Egypt. என் ஜனத்தை
எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போன்னு சொல்றாரு. Bring them to the promised land. வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள் கொண்டு போ. Within 2 years, they had reached the border. அவங்க 2 வருஷத்துக்குள்ளாக அந்த எல்லைக்கு போயிட்டாங்க. Okay, but because of the sin of the people, everyone was made to wander for 40 years. ஜனங்களினுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் உள்ளே நுழையாதபடிக்கு சுற்றி திரிந்தாங்க. And now they are at the border again. இப்பொழுது மறுபடியும் அந்த எல்லையின் ஓரத்துக்கு வராங்க. And now God says, at 120 years old, God says to Moses, you are not going in. இப்போ அவருக்கு 120 வயது. ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, நீ உள்ளே போக போறதில்லை. Pass on your duties. உன்னுடைய பொறுப்பு கடமைகள் எல்லாம் ஒப்புக்கொடுன்னு சொல்றாரு. Be ready to die. சாகிறதுக்கு ஆயத்தமாயிரு. Okay, what if God tells us that? ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா எப்படி நம்ம எடுப்போம்? You're going to die. நீ சாக போற. Like how he told King Hezekiah. எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னார் இல்லையா, நீ சாக போற. Set your house in order. உன் வீட்டை சரிப்படுத்துன்னு சொல்றாரு. I mean, settle all your duty, all your your bank balance, your EPFs also, everything you settle, all your bill, settle it. உன்னுடைய கடமைகளை, அதாவது பில் எது இருந்துச்சுனாக்கா, EPF, SOXO ஏதோ இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சரிப்படுத்து. Your will. உன்னுடைய உயில் இருந்துச்சுன்னா அதையும் சரிப்படுத்து. Okay. What if God tells us that? கர்த்தர் நமக்கு அதை அப்படி சொல்லுவார்னா நம்ம என்ன செய்வோம்? Be ready. நம்ம ஆயத்தமா? God told Moses and Aaron that. ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் அப்படி சொல்றார். For something small. சின்ன ஒரு காரியம் to them. அதாவது அவங்களுடைய பார்வையில் அது ஒரு சின்ன காரியம். God, it was a big thing. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு பெரிய காரியம். See, church, both of them had to die in the wilderness. கவனிங்க திருச்சபையே, 2 பேரும் ஆரோனும் மோசேயும் வனாந்திரத்திலே மரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. Because they could not be in season with God. காரணம் அவர்கள் தேவனுடைய காலங்களிலே அவர்கள் ஒத்து போக முடியல. All one test. ஒரே ஒரு பரீட்சை தான். Which was to obey the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்பது மாத்திரம்தான். Moses was caught up in his anger. மோசே கோபத்தினால் நிறைந்து he could not move from the old to the new. அவர் பழசிலிருந்து புதுசுக்கு அவர் போக முடியல. 40 years ago, strike the rock. 40 வருஷத்துக்கு முன்பாக கற்பரை பார்த்து அடின்னு சொன்னாரு. 40 years later, speak to the rock. 40 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், கற்பரை பார்த்து பேசுன்னு சொல்றாரு. Moses is still living in the past. மோசே இன்னும் அந்த கடந்த காலத்திலே வாழ்றார். Sometimes baggages. சில சமயத்துல மூட்டை சுமைகள். We are still stuck in the past. நாம் பழசிலே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், சிக்கி கொண்டிருக்கிறோம். God is moving to a new season. ஆண்டவர் ஒரு புதிய கால திட்டத்துக்குள்ளாக அவர் கடந்து போறாரு. But if you are still stuck in the past, we cannot go with God. நாம் பழசிலே சிக்கி கொண்டிருப்போம்னாக்கா நம்ம புதுசுல போக முடியாது. Church, we need to understand that God works in seasons. திருச்சபையே நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் காலங்களிலே அவர் வேலை செய்கிறார். And as I look at what is happening in the world today, இன்றைக்கு உலகத்திலே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது, God is doing something new. தேவன் ஏதோ ஒரு காரியம் புதுசாக செய்கிறார். If we cannot get on board with God, நாம் தேவனோடு நாம ஏறி செல்ல முடியலனா, we will be left behind. நாம் நிச்சயமாக பின்தங்கி போய் விடுவோம். Every now and then God changes his direction. தேவன் அப்பப்ப தம்முடைய வழிகளை மாற்றுகிறார். God's plan is always the same. ஆண்டவருடைய திட்டம் ஒரே விதமா இருக்கும். But every now and then he changes the direction of it. ஆனால் அப்பப்ப அவர் அந்த திசையை மாற்றுவார். Strategies can change. அதாவது அதனுடைய திட்டங்கள் மாறலாம். 40 years ago God worked differently. 40 வருஷத்துக்கு முன்னாக ஆண்டவர் வித்தியாசமாய் கிரியை செய்தார். Now he is working differently. இப்பொழுது வேற விதமாய் கிரியை செய்கிறார். But if you are still stuck in 40 years ago, ஆனா 40 வருஷத்துக்கு முன்பாக இருந்ததுல நீங்க இன்னும் சிக்கி கொண்டிருப்பீங்கன்னா, this is how it was done. இப்படிதான் நம்ம செய்வோம்னு சொன்னா, until I die I will be doing this. நான் செத்தா இப்படிதான் செய்வேன்னு சொன்னா, then we will be stuck in a different season. அப்படினாக்க நம்ம வேற ஒரு காலத்துல நம்ம சிக்கி கொண்டிருப்போம். And we cannot move on to what God is doing today. ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறாரோ அதுல நம்ம முன் கடந்து போக முடியாது. What we need to see is what is God doing now. ஆகிய நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, தேவன் இப்பொழுது இன்றைக்கு என்ன செய்றார்? Do you know what God is doing the nations today? இன்றைக்கு தேசங்களை கர்த்தர் என்ன செய்றார் என்று தெரியுமா? Do you know what God is doing in Malaysia now?
இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவர் மலேசியால என்ன செய்றார் தெரியுமா? Do you know what God is doing in your life or your family's life at this moment? உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல இப்பொழுது இந்த காலத்துல என்ன செய்கிறார் என்று தெரியுமா? Are you aware of what is going on? உங்களுக்கு தெரிய இருக்கிறதா? Or are you stuck in your coconut shell? அல்லது நீங்கள் உங்களுடைய பழைய நிலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீங்களா? Okay, kotangachi. If you are still stuck there, just thinking about yourself and what you need and what you want. அதாவது என்னன்னாக்கா, ஒரு கொட்டங்கச்சி கீழே நம்ம உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு அங்கேயே இருந்தோம்னாக்கா வெளியில என்ன நடக்குது நமக்கு தெரியலனாக்கா அதான். God bless me. ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், God protect me. என்னை பாதுகாப்பு செய்யும். Okay, this is how I live. நான் இப்படிதான் வாழ்வேன். God is the same yesterday, today and tomorrow. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். So he will always be the same. அவர் எப்பொழுதும் அப்படிதான் இருப்பாரு. Okay, are we living in that nutshell? அந்த விதமான ஒரு கொட்டங்கச்சிக்குள்ளாக நம்ம வாழ்றோமா? And we do not know what God is doing. என்ன நடக்குது, என்ன செய்றாருன்னு நமக்கு தெரியலையா? Okay. What is happening in the nations today இன்றைக்கு தேசங்கள் என்ன நடக்குதுன்னா, and what we see in Malaysia, இன்றைக்கு மலேசியால என்ன நடக்குதுன்னா, and with the passing of great saints of God into glory, இன்றைக்கு பெரிய தேவ பக்தர்களாம் மரித்து போகிறதை நம்ம பார்க்கும்போது, I believe, as I said, God is doing something new. இன்றைக்கு தேவன் ஏதோ ஒரு புதுமையாய் செய்கிறார் என்று நான் The சொல்கிறேன். church is not going to be the same. சபை முன்பு போல இருக்காது. The world is changing. உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. Okay, even if you go to Tesco, it's not the same anymore. டெஸ்கோக்கு போனாலும் முன்பு போல இருக்காது. You think twice before running and going Tesco. நீங்க டெஸ்கோக்கு போறதுனா ரெண்டு தடவை யோசிக்க வேணும். Ayo, 30 yesterday I went, I just passed by 30-40 fellas queuing up down, another 30-40 fellas queuing up. நேற்று டெஸ்கோ கடந்து போனாலும் அங்கே பார்க்கும்போது பாருங்க, கீழே ஒரு 30-40 பேர் வரிசையா நிற்கிறாங்க, மேலே வந்து 30-40 பேர் வரிசையா நிற்கிறாங்க. To enter Tesco itself probably will take you half an hour. டெஸ்கோ உள்ளுக்கு நுழையிறதுக்கே அரை மணி நேரம் எடுக்குது. Things are changing, at least for this year. காரியங்கள் மாறுது. Okay, but what is happening என்ன நடக்குது at this present moment? இந்த காலத்துல நேரத்துல என்ன நடக்குது? What is God doing? ஆண்டவர் என்ன செய்றார்? To enter the promised land, வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளாக நுழைவதற்கு, which is God's season, அது தேவனுடைய காலம். we cannot go with that old mindset, அந்த பழைய மனநிலையோடு நம்ம போக முடியாது. but we need to go with the new mindset. ஒரு புதிய மனநிலைமையோடு நம்ம போகணும். Okay, that doesn't mean that you have to change your hairstyle or change the way you dress. அப்படினாக்கா உங்களுடைய தலைமுடி, உங்களுடைய பாவனை இதெல்லாம் மாறணும்னு சொல்லி இல்லை. Okay, that's not what mindset is. அதாவது மனநிலைமை என்று சொல்றது அது இல்லை. Okay, going into a new season is about listening to the voice of God and obeying the voice of God. புதிய காலத்தில் நம்ம கடந்து போகுதுனாக்கா தேவனுடைய சத்தத்தை கேட்பதும் தேவனுடைய சித்தத்தை செய்வதும். What are you doing today, God? இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? Help me to be in season with you, உம்முடைய காலத்தோடு நான் ஒத்துப்போக உதவி so செய். I do not be left behind. நான் பின்தங்கி இருக்க ஆசைப்படல. Some people are still stuck in many years before. ஒரு சிலர் பாருங்க பழைய காலத்திலே சிக்கி கொண்டிருக்கிறாங்க. They don't know what God is doing today. ஆண்டவர் என்ன செய்யறான்னு தெரியாது. But today, church, இன்றைக்கு திருச்சபை we can be ready to face what is to come. நமக்கு என்ன நேரிட்டு வருகிறதோ அதை நாம் சந்திக்க முடியும். The Holy Spirit is there to teach us what we should do. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய, He நமக்கு is கற்றுக் there to tell us what is happening in the heavenlies. அவர் நமக்கு இருக்கிறாரு, பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்ல. He is there to guide us. அவர் நம்மை வழிநடத்த இருக்கிறார். We have the Holy Spirit within us. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். But are we listening to His voice? அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? It's a good time to seek the Lord and say, God, what are you doing? இது ஒரு நல்ல நேரம், நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீர்? Okay, so as I draw to a close, முடிக்கும் தருவாயில okay, I'm just asking 3 questions to believers. 3 கேள்விகள் விசுவாசிகளுக்கு நான் கேட்கிறேன். Okay, number 1. 1, do you think you have fulfilled the plans that God has for you? தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறீங்களா? Are you doing it? அதை செய்து வரீங்களா? Are you fulfill it? அதை நிறைவேற்றி Or have இருக்கிறீங்களா? you abandoned it? அல்லது அப்படி விட்டுட்டீங்களா? Or you don't know at all? அல்லது தெரியலையா? Okay, if you're a believer, then you need to know what is God's நீ plan ஒரு for you. விசுவாசினாக்கா உனக்கு தெரியணும் தேவனுடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கைக்குன்னு என்ன. Okay, number 2. ரெண்டாவது, Is God speaking to you today? ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுறாரா? Directly, நேரடியாக முகமுகமாய்
through the word or through some situation in your life. வசனத்தின் மூலமாய் சூழ்நிலையின் மூலமாய் Is he speaking to you? உன்னோடு பேசுறாரா? Or has it been a long time since he spoke to you? அல்லது உன்னோடு பேசி ரொம்ப காலம் ஆயிடுச்சா? The third question, மூணாவது கேள்வி, if God calls you home today, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைப்பாரானா, are you ready to pass the baton? நீங்கள் உங்களுடைய கடமைகளை பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைத்து போக ஆயத்தமா? Or you say, no, it's not time yet. நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை ஆண்டவரே இன்னும் நேரம் இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் காலம் Oh, தாங்க, I don't think about it. நான் அதை நினைக்க எனக்கு நேரம் இல்லை, Or it won't happen to me. அல்லது எனக்கு நடக்காத ஆண்டவர்னு சொல்லுவோமா? We look at kings in the Bible. வேதத்தில் ராஜாக்களை நம்ம பார்க்கிறோம். Good kings died early as well. நல்ல ராஜாக்களும் காலத்துக்கு முன்பாக மரிக்கிறாங்க. Bad kings living long lives. கெட்ட ராஜாக்கள் தன்னுடைய காலத்துக்கு மிஞ்சியும் வாழ்ந்தாங்க. Okay, so doesn't mean we all get to live long. இதனால நம்ம வந்து ரொம்ப காலமா நம்ம வாழ போறோம்னு இல்லை. Okay? With all that is happening and there's many death and the question that we need to be aware is, are we ready? அதாவது நம்ம சுற்றிலும் நிறைய பேர் மரித்து போறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? Have I fulfilled the plan of God? நான் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றிருக்கிறேன். Am I faithful in what God has given in my hands? தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் என்னோட கைகளில் நான் உண்மையா இருந்திருக்கிறேனா? Do I know what God is doing in my life? என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி எனக்கு தெரியுமா? If you are able to hear the voice of நீங்க God, தேவனுடைய சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமா இருப்பீங்கன்னா then we don't need to fear. உங்களுக்கு பயமே தேவையில்லை. Fear doesn't even need to come. பயம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. If you hear the voice of God, நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்கன்னா will be full of confidence. நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை நிறைந்திருக்கும். No matter what happens, confidence will come in. என்ன நடந்தாலும் சரி நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். Because we know what God is doing. ஏன்னா நமக்கு தெரியும் தேவன் என்ன செய்றாரு. So as I draw to a close, நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்போது, are you in season with God? நீங்கள் தேவனோடு அவருடைய காலத்தில் இசைந்திருக்கிறீங்களா? Are you ready to move on to the next level with God? நீங்கள் தேவனோடு அடுத்த லெவல்ல போக ஆயத்தமா இருக்கிறீங்களா? Things around us are changing. நம்ம சுற்றிலும் காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. Are we ready to change? நாம் மாற ஆயத்தமா? You know, very simple illustration. ஒரு சாதாரணமான உதாரணம். You know, before this MCO, இந்த MCO வருவதற்கு முன்பாக some of the oldies will say, no, we don't need this smartphone. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, அந்த காலத்துல இந்த புதிய ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு தேவையில்லை, We don't need all these data plan. நமக்கு இந்த டாட்டா பிளான்லாம் தேவையில்லை, We use our old phone, we can survive. நம்ம பழைய ஃபோனை பயன்படுத்தி வாழ்ந்துடலாம். But suddenly we come to this MCO and CMCO. நம்ம இப்பொழுது இந்த MCO CMCO இதுக்கு வந்திருக்கும் நேரத்தில் We're not allowed to meet in church. சபையில நம்ம சந்திக்க முடியல. So church is in your smartphone. சபையானது இப்பொழுது அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளாக இருக்குது. We see all through that. இன்றைக்கு எல்லாத்தையும் அது உள்ளுக்கு பார்க்க. Okay, that's what most churches are doing. இன்றைக்கு நிறைய சபைகள் அதை தான் மூலமா செய்றாங்க. One of the only churches that is recording DVDs and giving to the people is us. இன்றைக்கு நம்ம தான் அந்த ரெக்கார்ட் பண்ணி சிடி மூலமா டிவிடி மூலமா பென்ட்ரைவ் மூலமா இப்படியா நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம். Because we realize, a lot of people, our people do not know how to go to YouTube. ஏன்னா நம்ம இப்போ உணர்றோம் பாருங்க, நம்ம மக்களுக்கு யூடியூப்லலாம் போக தெரியாது, அப்படினால என்னன்னு தெரியாது. Okay, so that's just using as an illustration. இது ஒரு உதாரணம் தான் பாருங்க. Season suddenly changed, காலங்கள் திடீர்னு மாறலாம். so we also are forced to change. ஆகையினால் நாமும் மாற வேண்டிய அவசியமா இருக்கு. Okay, so God's season is changing. தேவனுடைய காலங்கள் மாறுது. We also have to go in season with Him. நாமும் அவரோடு நம்ம இசைந்து போகணும். Okay, so I pray that you are blessed by today's word. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு நம்புகிறோம். Hope all of you are well. நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறோம். As you start back your work, உங்க வேலையை நீங்க மறுபடியும் ஆரம்பிக்கும் போது pray that that everything slowly falls back into place. நீங்க செய்கிற காரியங்கள் மறுபடியும் எல்லாம் அதனுடைய வழியில இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். Okay, just 2 days ago we got the news that we are allowed to dine in restaurants again. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி வந்துச்சு, நம்ம வந்து சாப்பாடு கடையில் போய் சாப்பிடலான்னு. And then the parks are open again for exercise. மறுபடியும் பார்க்
அதாவது லேக் கார்டன்லாம் திறந்திருக்குது, எக்ஸசைஸ் Okay, பண்ணுங்க. so I went to the lake gardens yesterday. ஆகிய நேற்று அவர் லேக் கார்டனுக்கு போனாரு. Only 3 fellows in the whole lake gardens. அந்த லேக் கார்டன் முடிஞ்சு 3 பேர் தான் இருந்தாங்க. Everyone is scared to come out. எல்லாரும் பயப்படுறாங்க வரதுக்கு. Okay, so things are slowly falling back into place. ஆகையினால இன்றைக்கு எல்லாம் அதனுடைய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. So I pray that that it will be well with you. ஆகையினால நாங்கள் நம்புகிறோம் எல்லாம் உங்களோட சரியா இருக்குன்னு. Okay, Raya is also coming. ராயாவும் வந்து கொண்டிருக்கிறது. Okay, but of course we are not allowed to travel out of the states. அதாவது நம்முடைய மாநிலத்தை விட்டு நம்ம வேற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு கட்டளை இருக்குது. Okay, that's the only restriction that we have. அந்த ஒரு கட்டுமானம் தான் இருக்கு நமக்கு. Okay, but in this season, if you, so I pray that you will be well. இந்த காலத்துல நீங்கள் சுகமா இருக்கிறீங்கன்னு நாங்க விரும்புறோம். And if you have any need, உங்களுக்கு எதுவும் தேவை இருந்துச்சுன்னா please let the church know. சபைக்கு தெரிவிங்க. Okay, we are always ready to help you. உங்களுக்கு எப்போதும் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். Okay, so God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And we will just move to a time of communion. நம்ம திருவிருந்துக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தம் செய்வோம். Okay, dear church, let us prepare for the Lord's Supper. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். From Matthew chapter 26, verse 26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். வசனம் 27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள். 28. இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தமாய் இருக்கிறது என்றார். Verse 26. Now as they were eating, Jesus took bread, after blessing it, broke it, and gave it to his disciples, and said, "Take, eat, this is my body." And he took a cup, and when he had given thanks, he gave it to them, saying, "Drink all of it, all of you, for this is my blood of the covenant, which is poured out for many for the forgiveness of sins." ஜெபிப்போம். Shall we pray? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, Dear Heavenly Father, இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கெடுக்க as we partake in this, எங்களுக்கு மறுபடியுமாய் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி. we thank you for the opportunity to partake in the Lord's Supper. பங்கெடுக்கிற யாவருக்கும் We pray for those who are participating. ஒரு சுத்திகரிப்பை தாரும். Give them holiness. எங்களை உடைய இரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரியும். Wash us with your precious blood. பங்கெடுக்க எங்களை பாத்திரவான்களாக்கும். Make us worthy, Lord, to partake in your supper. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Shall we say the Lord's Prayer together? பரமண்டல ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். Father in heaven, பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்கள் மன்னி, எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்றதை ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னுடைய கொண்டவைகளே. ஆமென். Heavenly Father, we thank you, Lord, for the opportunity to worship you and to hear your word this morning. பரலோக பிதாவே, நாங்கள் இந்த நாளிலே உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காய் நன்றி. I pray that your presence will strengthen every child of God. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் I pray that you will bless them. ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் With ஜெபிக்கிறோம். all the blessings that you have in store for them. அவர்களுக்கென்று நீ வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதியும். Lord, I pray that everyone will fulfill
the plans that you have for their lives. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை அவருடைய வாழ்க்கை நிறைவேறும்படியாய் And ஜெபிக்கிறேன். I pray that your word will build their lives. உம்முடைய வசனம் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். Provide for every family. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆதரித்து Strengthen them. பலப்படுத்தும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Church, just one announcement. திருச்சபையே, ஒரு அறிவிப்பு. The government has given approval for churches to meet. அரசாங்கம் திருச்சபைகள் ஒன்று கூடி ஆராதிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. Okay, this will only take place after June 10. இது ஜூன் 19க்கு பிறகுதான் நடைபெறும். Okay, but they have given us certain regulations. ஆனால் சில கோட்பாடுகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. Okay, number one is that there's only 30 people who are allowed to meet together. இந்த வழிமுறைகள்ல 30 பேர் தான் ஒரு சமயத்துல கூட முடியும். Okay, number two, you have to be 15 to 70 years old only. ரெண்டாவது, நீங்க 15 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ளாக அடங்கி இருக்கணும். Okay, number three, you must not have diseases like high blood pressure and any other dangerous disease like diabetes and so on. அதாவது சில நிபந்தனைகள் உண்டு. நீங்கள் இரத்த கொதிப்போ அல்லது வியாதிகளோ எதுவும் இருக்கக்கூடாது. Okay, and therefore you must be well when you come. நீங்கள் வரும்போது சுகமாய் ஆரோக்கியமா இருக்கணும். Okay, so we can't have a service for everyone at this point of time. இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆராதனை வைக்க முடியாது. So we have decided to carry on our Sunday service as usual. ஆகையினால எப்போதும் வழக்கமாய் இருக்கிற ஆராதனை போல நம்ம நடத்துவோம். We will meet in houses. நாம வீடுகளில் கூடுவோம். You can watch it through DVD or to the pen drive or to YouTube. நீங்கள் இது பென் டிரைவ் மூலமாக டிவிடி மூலமாக நீங்கள் பார்த்து நீங்கள் ஆராதிக்கலாம். So I encourage you, meet together in homes. ஆகிய உங்களை உற்சாகப்படுத்துகிறோம், நீங்கள் வீடுகளில் கூடுங்க. As long as it's less than 10 people, it's all right. 10 பேருக்குள்ளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. Okay, meet in homes. வீடுகளில் கூடுங்க. Okay, don't be anti-social. நீங்கள் நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இருக்கக்கூடாது. Come together in groups in people in your area. உங்கள் எல்லையில், உங்கள் வட்டாரத்தில், உங்களுடைய இடத்துல நீங்கள் கூடி ஆராதனை fellowship, ஐக்கியப்படுங்க. worship the Lord and hear the word of God. ஆண்டவரை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. Bible study also will go on as usual. வேதாராய்ச்சியும் அதே போல நடக்கும். It will go through YouTube. அது யூடியூப் மூலமா போகும். Okay, but what we will do is that we will meet together for prayer meeting. ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஜெபக்கூட்டத்துக்காக நம்ம ஒன்று கூடுவோம். But only 30 people. 30 பேர் மாத்திரமே. So we will meet on a Saturday evening. சனிக்கிழமை சாயந்தர வேளையில் நம்ம கூடுவோம். Okay, from not now, June 10 onwards. இப்ப இல்ல, ஜூன் 10 பிறகு. When we have received approval from the government. நம் அரசாங்கத்திலிருந்து நமக்கு அனுமதி கிடைத்த பிறகு. Okay, so what my request is to you. அதனால எங்களோட வேண்டுகோள் உங்களிடத்துல என்ன? If you want to join, come together for prayer. ஜெபத்துக்குன்னு நீங்க ஜெபிக்க கூடி வரணும்னாக்கா, give your names to your area leaders. உங்க பெயர்களை உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற தலைவரிடத்தில் கொடுங்க. Okay, for this time it's preferably 18 till 70 years old. இப்பொழுது நம்ம இந்த காலகட்டத்துக்கு நம்ம என்ன சொன்னாக்கா 18 வயதிலிருந்து 70 வயதுக்குள்ளாக. Okay, no children allowed, no பிள்ளைகள் வரக்கூடாது, வாலிபர்கள் இல்ல. So they will give chance to the older people to come. நம்ம கொஞ்சம் முதிர்ந்தவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியாது. There won't be any transport given. போக்குவரத்து வசதி கொடுக்கப்படாது. So you have to find your own way. உங்களுடைய சொந்த வழியை நீங்க பார்த்துக்கணும். So and then you must not be sick. நீங்க சிக்கா இருக்க கூடாது. Okay, so if you want to come and you fulfill all the criteria, நீங்க வரணும்னு சொல்லி நீங்க இதெல்லாம் நிறைவேற்றுவீங்கன்னா, then give your names to your leaders. உங்களுடைய பெயர்களை உங்களுடைய தலைவர்கிட்ட கொடுங்க. Okay, we can't guarantee that you are allowed to come. நீங்க வருவீங்கன்னு சொல்லி நாங்க கேரண்டி பண்ண முடியாது. Okay, we will select your name and choose 30 out of that. நீங்க பேரை கொடுங்க, அல்லது நம்ம தேர்ந்தெடுப்போம். Okay, so just give your preferably by the first week of June. அதனால ஜூன் 1ஆம் வாரத்துக்குள்ளாக உங்களுடைய பேரை கொடுங்க. Okay, then we will contact you if you can come. பிறகு நீங்க பேர் கொடுத்த பிறகு நாம உங்களோட தொடர்பு கொண்டு நான் சொல்லுவோம் நீங்க வர முடியும். When the government allows a bigger group to meet, then we will
can have more people to come. அரசாங்கம் நமக்கு வந்து கூடுதலாக மக்கள் கூடலான்னு சொல்லும்போது நம்ம உங்களுக்கு சொல்லுவோம், அப்போ கூடுவோம். Okay, we didn't want to have a Sunday service because then people have to leave their children at home. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனாக்கா வைக்கிறது பற்றியில் வைக்கலாம், வச்சோம்னாக்கா பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க வரணும். And then we have to choose, you can come and you cannot come. அப்புறம் தேர்ந்தெடுக்கணும் பாருங்க, நீங்கள் வரலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு Okay, so we don't want any problem, so we're only doing for prayer meeting. அதனால பிரச்சனை வேண்டாம், நம்ம ஜெப கூட்டத்துக்கு மாத்திரம் நம்ம வந்து இந்த கூட்டம் கூடுவோம். So please let your leaders know. உங்கள் பேர்களை தலைவிட்டு கொடுங்க. Okay, thank you for watching this video today. இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. Okay, we pray that just keep on praying for our country. தொடர்ந்து நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. Things are getting better. சூழ்நிலை மாறிக்கொண்டு வருது. When things are better, then we can also slowly come back into எல்லாம் நல்லா மாறி வரும்போது நாம நிச்சயமாய் கூடலாம். Okay, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.